வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் சௌமியா தேவி பேசுகிறேன். என்னோடய லாஸ்ட்டு சாட்டர்டே நான் என்ன பண்ணேங்கிறத உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி ரொம்ப ஒர்க்கு, மிளகா மல்லி தீர்ந்து போயிடுச்சு மசாலா பொடி. ஸோ அதை ரெடி பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட அரைக்கிறதுக்கு கொடுத்து விட்டுட்டேன். எல்லாத்தையும் வறுத்து நம்ம மிஷினுக்கு ரைஸ் மில் கொடுப்போம்ல, அதுதான். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ ஜூஸ் ரெடி பண்ணி, சாத்துக்குடி ஜூஸ் ரெடி பண்ணி குடிச்சிட்டு தெம்பாக நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மிளகா மல்லி கூடயே எனக்கு சத்து மாவு நான் வீட்டிலே ரெடி பண்ணேன், கருப்பு உளுந்து வச்சு. ஸோ அதையும் நல்லா வறுத்து ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி மிஷினுக்கு ரைஸ் மில்க்கு அரைக்க அனுப்பி விட்டுட்டேன். அப்புறம் அனுப்பினோடனே நான் நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா, மாவாட்டுற ஒர்க்கு தான். இந்த 4 டேஸ்க்கு எனக்கு இந்த மாவு வரும். ஸோ அது ஆட்டினேன். சைட் பை சைடு என் வீட்டுக்கார் காலையிலே ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தார், நெத்திலி மீனும் வாவல் மீனும். ஸோ ரெண்டையுமே ஒன்று குழம்பு வச்சுட்டு ஒன்று வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மாவு ஆட்டும் போதே சைடில் அதையும் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் ரைஸ் மில்லேருந்து வந்துட்டாங்க, அரைச்சிட்டு வந்துட்டாங்க. அதை காய வச்சு ப்ராப்பராக நம்ம சம்படத்தில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். காய வைக்காமல் வச்சோன்னா பொடி கருப்பாயிடும், நல்லா இருக்காது, டேஸ்ட் போயிடும். ஸோ ரெண்டையும் நல்லபடியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெத்திலி மீன் குழம்பு வச்சிடலாம், வாவல் மீனை ஃப்ரை பண்ணிடலான்னு ஐடியா பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ அரைச்சி கொண்டு வந்த மசாலா பொடியில் தான் நான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன். சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டேன். வெரி குட் சௌமியா, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் அப்படி மிளகாப்பொடி அரைக்கிறது. எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க, எங்கள் அம்மா கொடுப்பாங்க, இல்லைன்னா எங்கள் அத்தை கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நான் சமைப்பேன் சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்து. பட் இப்போ சூப்பராக அமைஞ்சிருக்கு, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. குழம்பு ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. குழம்பு ஒரு கொதி வந்துருச்சுன்னா நம்ம மீனை ஆட் பண்ணிவிட்டு அதை 2-3 கொதி விட்டோன்னா மீன் வெந்துடும். இறக்க போகும்போது சிம்மில் வச்சு இறக்கணும். டேஸ்ட்டாக வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நான் எங்கள் அம்மா கிட்ட கூட சொன்னேன், இனிமேல்லாம் நீ தர வேணாம்மா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரி அப்படின்னு எங்கள் அம்மா கூட சிரித்தாங்க. நீ அதான் கிண்டல் பண்ணுவாங்கள்ல, அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணாங்க. இப்போ நான் வாவல் மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுவும் அதே தான், அதே பொடி, எக்ஸ்ட்ரா பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லெண்ணெயில் கொஞ்சம் அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மேரினேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ பேனில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன், அவ்வளோதான். சைடில் ரசமும் வச்சிட்ருக்கேன். இந்த சாட்டர்டேனாலே ரொம்ப ஒர்க் இருக்கும். ஏன்னா மித்த நாள்லாம் அவங்க பாவம் காலையில் நம்ம கட்டி கொடுக்குறது அவசரமாக எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க, ஆறின சாப்பாடு. ஆனால் வீட்டில் சாட்டர்டே சண்டே இருக்கும்போது நம்ம சூடாக அவங்களுக்கு பரிமாறும்போது நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அவங்க சாப்பிடும்போது அவங்க ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் பாவம், வீக் டேஸ்லலாம் பாவம் நமக்காக தானே, வீக்கெண்டில் தானே இப்படிலாம் சாப்பிட முடியும். ஸோ என் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மா என்னம்மா சிக்கன் வச்சுக்கியா, ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிக்கியா, இன்றைக்கி என்ன வச்சுக்க, குக்கியா அப்படின்னே தெரிவாங்க என் பேரில் கிச்சனில். ஸோ எனக்கு சாட்டர்டே ரொம்ப நல்லாவே போச்சு. கொஞ்சம் ஹரிபரியாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, ஆல் ஃபார் மை ஃபேமிலி. ஸோ தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டிவி பார்த்துட்டே என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.